ஈரானுடன் நடந்த போர்ல ஒப்பந்தத்தின் மூலியமா ட்ரம்ப் தோல்வியடைந்து விட்டார் அப்படின்னு அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா அதிரடியாக ஒரு இன்டர்வியூல தெரிவிச்சிருக்காரு. இதுதான் சாக்குன்னு லெபனானை போட்டு புரட்டி எடுத்திருக்காங்க இஸ்ரேல். லெபனான்ல இருக்கக்கூடிய முக்கியமான கட்டிடங்கள் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய கொடூரமான தாக்குதல்கள் வீடியோவாவே கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து இஸ்ரேல் ஒப்பந்தத்தை சீர்குலைக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. ட்ரம்பினுடைய பிறந்த நாள் அன்னைக்கு இஸ்ரேல் கொடுத்திருக்கக்கூடிய கிஃப்ட்டும் பேசு பொருளா மாறி இருக்கு. டீடைலா பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. லெபனானுடைய பெய்ரூட் நகரத்தில் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் பேசு பொருளாக மாறி இருக்கு. காட்சிகள் மிகவும் கொடூரமாக இருக்கு. நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் தகியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம். அந்த நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் ஓடக்கூடிய காட்சிகளும் கட்டடத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய அதி பயங்கரமான காட்சிகளும் தான் இடம்பெற்றிருக்கு. பெய்ரூட் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல் ஏன் ஈரானுக்கு ரொம்ப முக்கியமானது? ஈரானை திசை திருப்புறதுக்காக இஸ்ரேல் செய்யக்கூடிய சூழ்ச்சியா அப்படின்னு கேட்டா ஆமா. காரணம் என்ன அப்படின்னா, தகியே அப்படிங்கிறது பெய்ரூட்டுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். லட்சக்கணக்கான மக்கள் அங்கேதான் வசித்து வராங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்களை இஸ்ரேல் வெளியேற்றிட்டாங்க. தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தி ஒரு சிவப்பு எச்சரிக்கை கூடையும் வரைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட லெபனான்ல பாதியை இஸ்ரேல் கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிற வேதனையான தகவலும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் களமிறங்கி லெபனானை மீட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலியமா ஈஸியா செஞ்சிட முடியும் அப்படின்னு அமெரிக்காவும் முயற்சி பண்றாங்க. ஆனா இத பத்தி இஸ்ரேல் செவி கொடுக்கவே இல்லை. ட்ரம்புக்கு பிறந்த நாள் வேற, எல்லாரும் வித்தியாசமான கிஃப்டா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கிஃப்ட் என்ன அப்படின்னா, லெபனான் மீதான தாக்குதல் நடத்தி ஈரானுடைய கோபத்தை தூண்டி ஒப்பந்தத்தை சீர்குலைக்கக்கூடிய அந்த வேலையை தான் சிறப்பாக செஞ்சிருக்காங்க. இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கட்ஸும் நெதன்யாகவும் சேர்ந்து தான் தனது நிலப்பரப்பை நோக்கி நடத்தப்படக்கூடிய எந்த ஒரு தாக்குதலையும் இஸ்ரேல் பொறுத்து கொள்ளாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. டேய், உங்களுக்கு தான் நிலப்பரப்பே இல்லையடா, நிலமே இல்லாத நீங்க இன்னொருத்தவங்க நாட்டில் போய் போர் பண்ணிட்டு எங்களது நிலம் எங்கள் உரிமை அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஊர் நெட்டிசன்கள் பதில்களா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹிஸ்புல்லா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியாவே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய அளவிலான எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஈரான் கிட்ட இருந்து ஹிஸ்புல்லாவுக்கு கைமாறணும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இன்னும் நெருங்கலை அப்படிங்கிறதுனால ஹிஸ்புல்லா பொறுமையா இருக்காங்க. இன்று பிற்பகலுக்கு மேல ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக போகுது. அது தொடர்பான காட்சிகளும் அடுத்து அரங்கேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஒப்பந்தம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல இடம்பெறுக்க போகுது அப்படிங்கிறத நான் வரிசையா சொல்றேன். ISNA வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தினுடைய மிக முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பாகிஸ்தான் தெரிவித்துள்ள விவரங்களின் அடிப்படையில் ஈரான் மீதான தடைகளை, பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு இந்த ஒப்பந்தம் முக்கியத்துவமாக இருக்கும். $14 பில்லியன் வரையிலான தொகை விடுவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. யாரோடது? ஈரானுடையது. முடக்கப்பட்ட அத்தனை சொத்துக்களும் விடுவிக்கப்படுவதற்கான கால அவகாசம் அப்படிங்கிறது 2 மாத காலம் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. லெபனான்ல இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை வெளியேற்ற வேண்டியது அமெரிக்காவினுடைய கடமை அப்படின்னு இந்த இடத்துல ஈரான் ஒப்பந்தத்தில் கையெழுத்தும் போடுறதுக்கு ரெடியா இருக்கு. அப்போ லெபனான்ல இருந்து இஸ்ரேலை வெளியேற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அமெரிக்கா ஈரான் கிட்ட அடிமையாயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இதை விட பெரிதாக ஒரு விஷயம் தேவையில்லை. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தொடர்பான விவகாரமும் இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. யுரேனியம், ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள், இது எல்லாமே ஈரான்ல தான் தொடர்ச்சியாக இருக்கும். அது எக்காரணம் கொண்டும் அகற்றப்படாது அப்படிங்கிற விஷயம். ஈரானுக்காக $300 பில்லியன் மதிப்பிலான இழப்பீட்டு ஊதியமும் இப்போ அமெரிக்கா கொடுக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா தேவையற்ற முறையில் போரை நடத்துறது அமெரிக்கா தான் அப்படிங்கிறத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. கடைசியில் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அதை ஈரானை நிர்வகிக்கும், அதற்கு கட்டணமும் வசூலிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனையும் ஃபியூச்சர்ல உருவாக்குறதுக்கு இந்த ஒப்பந்தம் சரின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா.
தான். ஆனால் இது எல்லாத்தையும் கடந்து IAEAவினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள ஈரான் வரப்போகுதுங்கிறது தான் அமெரிக்காவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெரிய அளவிலான சக்சஸ். இப்போ ஈரான் மீதான தடைகளை தகர்த்துறதுக்கு பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி இந்த நாடுகள்லாம் முன் வந்திருக்காங்க. ஈரானோட வர்த்தகம் செய்வதற்கும் ஐரோப்பிய நாடுகள் தயாரா இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு நாட்டோ நாடுகளும் சப்போர்ட் பண்றாங்கிறத இதன் மூலியமா புரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் யாரு வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அப்படிப்பட்ட யூரோப் கண்ட்ரிஸே இப்போ ஈரான் பக்கம் சாஞ்சிருக்கிறது ஈரானுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான வெற்றி. நெதன்யாகு ட்ரம்ப் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தொலைபேசியில் பேசியிருக்காருங்கிற தகவல் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இஸ்ரேலிய படைகள் லெபனான்ல இருந்து வெளியேறாது. மேலும் அமெரிக்கா ஈரான் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் லெபனான் தொடர்பான நிபந்தனைக்கு தாங்கள் கட்டுப்பட்டவர்கள் கிடையாது அப்படிங்கிறதையும் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு சொல்லியிருக்காரு. தொடர்ச்சியாக லெபனான் மீது போர் புரிவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. டெய்ர் திப்வான் மற்றும் புர்கா இந்த கிராமங்களை இஸ்ரேல் இப்போ எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மசூதிக்கும் தீ வைக்கப்பட்டிருக்கு. பல வாகனங்களுக்கும் தீ வச்சு ஒரு முதியவரை உயிரோடு எரிக்கக்கூடிய முயற்சியிலையும் இஸ்ரேல் ஈடுபட்டிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக உலகளாவிய அளவில் அத்துமீறலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலை கண்டிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு திராணி இல்லை, ட்ரம்ப்புக்கு சக்தி இல்லை. ஈரானோட ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு இந்த போரை முடிச்சுக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா திட்டம் போடுது. ஆனால் ஈரான் அடுத்த கட்ட போருக்கும் ரெடி ஆகிட்டு இருக்கோ அப்படின்னு தோணுது. ஈரான் ஒருபுறம் சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாலும் சீன விமானப்படையை சேர்ந்த 2 சரக்கு விமானங்கள் டிரான்ஸ்பாண்டர் அணைக்கப்பட்ட நிலையில நேற்று இரவு தரையிறங்கியிருக்கு. கிடைச்சிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் சீனா ஈரானுக்கு ரேடார் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்பை தொடர்ச்சியாக வழங்கிட்டு இருக்கு. இது போருக்கான அடுத்த கட்ட அத்தியாயம் தொடங்குறதுக்கான காலகட்டம் தாங்கிறத இது உணர்த்துது. ஒபாமா அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லி நிறைவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. ஈரானுடனான போரில் ட்ரம்ப் தோல்வியடைந்தார் அப்படின்னு அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிரஸுக்கு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருக்காரு. அச்சுறுத்தல் மற்றும் குண்டுவீச்சு மூலியமாக நாம் எதையும் சாதிக்கவில்லை, அதிகபட்சமாக நாம் முந்தைய ஒப்பந்தத்துக்கே திரும்புகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் மையப்படுத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம் JCPOA அப்படிங்கிற அந்த ஒப்பந்தம் தான். இது இவருடைய காலகட்டத்தில் தான் ஈரானோடு போடப்பட்டது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தை 2018க்கு பிறகு ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தில் ஈரானோடான எந்த ஒரு ஒப்பந்தத்துக்கும் நான் சம்மதம் தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லி அந்த JCPOA ஒப்பந்தத்தை கிழிச்சு போட்டதே ட்ரம்ப் தான். இப்போ அதே ஒரு ஒப்பந்தத்துக்கு மறுபடியும் ஒரு பெரிய போரை நடத்தி ஈரான் கிட்ட ஒப்பந்தம் செஞ்சுக்கோங்கன்னு கெஞ்சுற நிலைமைக்கு ஈரான் தள்ளியிருக்காங்கன்னா ட்ரம்ப் முழுமையாக தோற்றுவிட்டார் அப்படிங்கிறது தானே அர்த்தமாகுது அப்படின்னு ஒபாமா அந்த பிரஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. ஒரு நாட்டை அச்சுறுத்துவதன் மூலமோ மிரட்டுவதன் மூலமோ குண்டு வீசுவதன் மூலமோ தீர்வை எட்டிவிட முடியும் அப்படின்னு தீவிரமாக யோசிக்கக்கூடிய தீவிரவாதி தான் ட்ரம்ப் அப்படின்னு அவர் வசைபாடி இருப்பது மிகப்பெரிய அளவிலான சர்ச்சையை அமெரிக்காவில் ஏற்படுத்தியிருக்கு. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ரா விட்டுருங்கடா அப்படின்னு ட்ரம்ப் கதறக்கூடிய அளவில் சம்பவம் செஞ்சு முடிச்சிருக்காரு ஒபாமா. 80% பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது அப்படிங்கிறது ட்ரம்பினுடைய பதவி விலகல் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு ஒபாமா நம்பக்கூடிய விஷயத்தையும் அவர் பகிர்ந்திருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் ஒபாமா வாய் திறந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசியிருக்காரு. ட்ரம்ப் தொடர்ச்சியாக பேசி ஈரான் கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான செய்தி. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.